யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமை, தவக்காலத்தின் 4வது வெள்ளிக்கிழமை. இன்று நான் உங்களோடு நம்முடைய வாழ்வுக்கு மிகவும் அவசியமான ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு குருவானவரிடம் ஒரு பெண் தன்னிடமிருந்த தீய பழக்கத்திலே இருந்து விலகிவிட வேண்டும் என்று ஆசை கொண்டு அந்த குருவானவரை நாடி தான் மற்றவர்களை பற்றி புறங்கூறுகின்ற பழக்கத்திலே இருந்து, அவதூறு பேசுகிற பழக்கத்திலே இருந்து விலகி வாழ வேண்டும் என்ற ஆசையை தெரிவிக்கிறார். இந்த பெண்ணிடம் இவ்வாறான பழக்கம் இருக்கிறதை அறிந்து கொண்ட குருவானவர் எப்படியாவது நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த பெண்ணிடம் சொல்லுவார், நீ சென்று சிறகுகள் நிறைந்த ஒரு தலையணியை கொண்டு வா என்று. வருகின்ற பொழுது அவற்றை ஒவ்வொன்றாக போட்டு கொண்டு வா என்று சொல்லுவார். அந்த பெண்ணும் அவ்வாறு செய்து கொண்டு குருவானவரிடம் வருகிறார். அந்த குருவானவரை அணுகிய பொழுது அந்த குருவானவர் சொல்லுவார், நன்று, நீ மீண்டும் சென்று அவற்றை பொறுக்கி கொண்டு வா என்று. அப்பொழுது அந்த பெண் சொல்லுவார், சுவாமி, எப்படி இதை மீண்டும் பொறுக்க முடியும்? அவை காற்றிலே பறந்திருக்குமே என்று. அதற்கு அந்த குருவானவர் சொல்லுவார், இப்படித்தான் நீ புரணி பேசுகிற பொழுது, அவதூறு பேசுகிற பொழுது, மற்றவர்களை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லுகிற பொழுது அவர்களுடைய வாழ்வின் பெரும்பாலான பகுதி அழிக்கப்படுகிறது. அவர்கள் குற்றீராக்கப்படுகிறார்கள். அவர்கள் சுய மரியாதையை இழந்து விடுகிறார்கள் என்று சொல்லி அவருக்கு பாடம் புகட்டுவார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, புறம் கூறுகின்ற நாவை பற்றி விவிலியத்திலே பல இடங்களிலே இருக்கிறது. அவதூறு பேசுகிறவர்களுடைய நிலையை பற்றி விவிலியம் பேசுகிறது. திருப்பாடல் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அவர் இகழ்வோரின் குழுவினிலே அமராதவர், மற்றவர்களை பற்றி தீயென பேசாதவர், புறங்கூறாதவர், இன்னோரே ஆண்டவருடைய ஆசி பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று திருப்பாடல் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் கடவுள் நம்மிடம் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். அது என்னவென்று சொன்னால், மற்றவர்களுடைய மரியாதை, மற்றவர்களுடைய சுயத்தை மதிக்கிறவர்களை ஆண்டவர் விரும்புகிறார். மனிதம் மறுக்கப்பட்டு மாண்புகள் தொலைக்கப்படுகிற இந்த காலத்திலே, எப்பொழுதும் நவீனமும் ஊடகங்களும் இன்னுமாக உயிரற்ற பொருட்களுமே உறவாக தெரிகின்ற காலத்திலே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்திலே பிரியமானவர்களே, நாம் யூஸ் அண்ட் த்ரோ என்கின்ற பாவித்து விட்டு எறிகின்ற ஒரு கலாச்சார அனுபவத்துக்குள்ளே உள்வாங்கப்படுவதனால் நமக்கு சக மனிதர்களாக தெரிவதில்லை. அவர்களும் பாவித்து விட்டு எறிகின்ற ஒரு பொருளாக இந்த காலத்திலே மாறிக்கொண்டு போகிறார்கள். யாக்கோபு அவருடைய கடிதத்திலே 3வது அதிகாரம் 5-6 இவ்வாறு சொல்லுகிறார், நாவானது ஒரு சிறிய உறுப்பு தான், காடு முழுவதையும் கொளுத்துவிட ஒரு சிறிய தீப்பொறி போதாதா? நாவும் அத்தகைய ஓர் தீயே என்று சொல்லுவார். இந்த நாவுக்கு கொலை செய்வதற்குரிய வலிமை இருக்கிறது. மற்றவர்களை அழிப்பதற்குரிய, சாபங்களை, தீய வார்த்தைகளை அள்ளி கொட்டுவதற்குரிய தன்மை இருக்கிறது பிரியமானவர்களே. எனவே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நான் ஒரு சில நாட்களுக்கு முன் பார்த்த ஊடகத்திலே வந்த ஒரு போஸ்ட், அது என்னவென்று சொன்னால், இந்த நாவினுடைய அந்த நுனியிலே இருப்பது பாம்பினுடைய வாயும் அதனுடைய நச்சும். எனவே மனதிலே சுமந்து வருகிற வஞ்சகத்தையும் வார்த்தைகளையும் புரணி அவதூறுகளையும் நாம் இந்த நாவை பயன்படுத்தி வீசி விடுகிறோம், எறிந்து விடுகிறோம். யாக்கோபு தொடர்ந்து சொல்லுகிற பொழுது, பெரியதொரு கப்பலை ஒரு சுக்கான் அது திசையை மாற்றுவதற்கும் அதை கட்டுப்படுத்துவதற்கும் உதவுகிறது. ஆனால் மனிதனால் இந்த நாவை அடக்குவது என்பது என்று சொல்லி நாவடக்கம் என்று கூட சொல்லுவார். திருவள்ளுவர் கூட நாவடக்கம் என்ற ஒரு அதிகாரத்தை திருக்குறளிலே வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், நாவை அடக்குவதற்கு யாரால முடியும்? நாம் பெருந்தவம் செய்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால்
ஒரு சிலர் மௌன விரதம் என்று சொல்லுகிறார்கள். நாவடக்கம், பேச்சிலே தெளிவு, இவை அவசியமாக இருக்கிறது. திருச்சபையின் திருமறை சுவடி என்று அழைக்கப்படுகிற கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் அதனுடைய இலக்கம் 2479 இவ்வாறு சொல்லுகிறது: மற்றவர்களின் நற்பெயரை அழிப்பது நீதிக்கு எதிரான செயல். இது 7வது கட்டளையான திருடாதே என்பதோடு தொடர்புடையது. ஒருவரின் நற்பெயரை திருடுவது பணத்தை திருடுவதை விட கொடுமையானது என்கிறது அந்த எண். எனவே பாருங்கள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களை பற்றி புரணி அவதூறு பேசுகிற பொழுது அவர்களை கொலை செய்கிறோம். 7வது கட்டளை கொலை செய்யாதிருப்பாயாக என்கின்ற இந்த கட்டளையை மீறி பாவம் செய்கிறோம். இது வெறுமனே உயிரை வாங்குகின்ற அந்த கொலை அல்ல, மாறாக இந்த கொலையை கூறுவது ஆளுமை கொலை என்று சொல்லுகிறோம். ஆங்கிலத்திலே பர்சனாலிட்டி அசாசினேஷன், கரெக்டர் அசாசினேஷன் என்று சொல்லுகிறோம். ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய உண்மை இயல்பை, சுய இயல்பை நாங்கள் களைந்து விட, அவர் ஆடையோடு இருப்பார், அவர் நடைபுணமாக இருப்பார், அவர் உயிருள்ள மனிதனாக இருப்பார். ஆனால் படுகொலை எவ்வாறு நடக்கிறது என்று சொன்னால் உள்ளாந்த ரீதியாக அவருக்கு செய்யப்படுகிறது. வெளியிலே அவர் தலை காட்ட முடியாமல், அவமானங்களை சகிக்க முடியாமல், சீராக் புத்தகம் அழகாகவே சொல்லுகிறது, அவமானங்களை தாங்கிக் கொள்ள முன்னேற்பாடு செய் என்று சொல்லுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் கடவுளுக்கு உகந்த மனிதர்கள் மானக்கேடு என்னும் உலையினாலே அவர்கள் பரிசோதிக்கப்படுகிறார்கள் என்றும் சீராக் புத்தகம் சொல்லுகிறது. ஆயினும் பிரியமானவர்களே, மானக்கேட்டை, அவமானத்தை தாங்க முடியாத அளவுக்கு ஒரு மனிதன் அவதூறால் புறங்கூறப்படுவதனால் உள்வாங்கப்படுகிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையினுடைய பல முக்கியமான கட்டங்களிலே முன்னேறி செல்லுகிற பொழுது, ஒரு நல்ல நிலையை அடைகிற பொழுது, ஆலயத்திலே ஆன்மீக ரீதியான விதத்திலே அவன் முன்னேறி கொண்டு செய்கிற பொழுது எல்லாம் தடை செய்கிறவர்களாக இருக்கிறோம். அவர்களை பற்றி இல்லாதது பொல்லாது சொல்லுகிறோம். தூய ஆவியானவருக்கு எதிரான ஒரு பாவத்திலே மற்றவர்களுடைய ஆன்மீக வளர்ச்சியிலே தடைக்கல்லாக இருப்பது அது பாவம். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த அவதூறு புரணி பேசுவதிலே இருந்து விலகி வாழ வேண்டும் என்பது நம்முடைய தேவையாக இருக்கிறது. உங்களுக்கு இறை வார்த்தையிலிருந்து ஒரு சிறிய பகுதியை வாசிக்கிறேன். இது மிகவும் பிரயோசனமாக இருக்கும். இந்த தபசு நாட்களிலே 4வது கிழமைக்குள்ளே நாங்கள் முன்னேறுகிறோம், 4வது வாரத்துக்குள்ளே நாங்கள் முன்னேறுகிறோம். பாஸ்கா அனுபவம் நெருங்கி வருகிறது. ஏன் நம்மால் இந்த நாவை அடக்க, மற்றவர்களை பற்றி அவதூறு புரணி கூறுவதை, நாங்கள் இகழ்வதை தடுக்க ஏன் எங்களால் முடியாது? முடியும் பிரியமானவர்களே. முயற்சி செய்வது நம்முடைய கடமை, ஆன்மீக கடமை. இது தவத்தினுடைய ஒரு வெளிப்பாடு, நோன்பினுடைய ஒரு தன்மை, சபத்தினால் நமக்கு கிடைப்பது என்பதை தவக்காலத்திலே நாங்கள் உணர்ந்து கொண்டு அதை நாம் செய்வதற்கு முயற்சிப்போம். தாவீது, சவுல் இவர்களுக்கு இடையிலே நிகழ்ந்த அந்த உறவிலே ஏற்பட்ட சிக்கல், இதற்குள்ளே யோனத்தான் சவுலினுடைய மகன் எவ்வாறு இதை கையாளுகிறார் என்பதை விவிலியத்திலே இருந்து வாசித்து நான் இதை எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கலாம் என்பதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். தாவீதை கொல்ல வேண்டும் என்று தம் மகன் யோனத்தானிடமும் தம் அலுவலர் எல்லாரிடமும் சவுல் தெரிவித்தார். ஆனால் சவுலின் மகன் யோனத்தான் தாவீதின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். ஆதலால் தாவீதை பார்த்து யோனத்தான், என் தந்தை சவுல் உன்னை கொல்ல தேடுகிறார், ஆதலால் எச்சரிக்கையாயிரு. காலையிலேயே புறப்பட்டு மறைவான ஒரு இடத்திற்கு சென்று ஒளிந்து கொள். நீ வெளியில் இருக்கும் சமயத்தில் நான் என் தந்தையின் அருகில் இருந்து கொண்டு உன்னை பற்றி அவரிடம் பேச்சு கொடுப்பேன். அப்படி நான் அறிகிறதை எல்லாம் உனக்கு தெரிவிப்பேன் என்றார். யோனத்தான் தாவீதை பற்றி தம் தந்தை சவுலிடம் நல்ல விதமாக பேசி, மீண்டும் வாசிக்கிறேன் 4வது வசனம், 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 4வது வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். யோனத்தான் தாவீதை பற்றி தம் தந்தை சவுலிடம் நல்ல விதமாக பேசி, அரசர் தம் அடியான் தாவீதின் பொருட்டு பாவம் செய்ய வேண்டாம், ஏனெனில் அவன் உமக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை. மேலும் அவனுடைய செயல்கள் அரசில் மிகவும் பயனுடையனவாய் இருந்தன. அவன் தன் உயிரை ஒரு பொருட்டாய் எண்ணாது அப்பெலிஸ்தியனை கொன்றான். அதனால் ஆண்டவர் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பெரும் வெற்றியை அளித்தார். நீர் அதை கண்டு மகிழ்ச்சியுற்றீர். அப்படி இருக்க காரணமும் இல்லாமல் தாவீதை கொல்வதன் மூலம் குற்றமற்ற இரத்தத்திற்கு எதிராக நீர் ஏன் பாவம் செய்ய வேண்டும் என்று கூறினார்.
சவுல் மீண்டும் அவதானிப்போம் 6வது வசனம் பேசுகிறது. சவுல் யோனத்தானின் வார்த்தைகளை கேட்டார். அதனால் சவுல் வாழும் ஆண்டவர் மேலானை அவன் கொலை செய்யப்பட மாட்டான் என்றார். பாருங்கள் பிரியமானவர்களே, 2 பேருக்கும் தாவீது பெலிஸ்தியனை வீழ்த்தி விட்டு வருகிற பொழுது அங்கே இருந்த ஆடல் பாடல்களும் அங்கே இருந்த பெண்கள் பாடிய பாடலும் எரிச்சலையும் பொறாமையையும் வஞ்சகத்தையும் சவுலுக்கு கொண்டு வருகிறது. சவுல் இதை மகனுக்கும் அலுவலகருக்கும் தெரிவிக்கிறார். இந்த மகன் நிச்சயமாகவே சவுலை தூண்டிவிட்டு அவதூறு சொல்லி தீயன பேசி நிச்சயமாகவே தாவீதை கொண்டிருக்கலாம். ஆனால் மகன் யோனத்தான் எவ்வாறு அவருடைய நண்பன் தாவீது மீது அன்பு கொண்டிருந்தார் என்றால், அவ்வளவு தூரத்திற்கு அன்பு வைத்திருந்ததனால் தாவீதை பற்றி சவுலிடம் நல்லவை பேசி நல்லவற்றை சொல்லி இனிமையாக பேசி அவருடைய உறவு நிலைக்க செய்கிறார். மனமாற்றம் நிகழ்கிறது, புதுவாழ்வு நிகழ்கிறது, உறவு மலர்கிறது. நாம் தவக்காலத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே இருந்தே தியானித்து வருகிறோமே, உறவு அவசியம் என்று. உறவு மேம்படுகிறது. இதனால் நிகழ்ந்தது என்ன? மீண்டும் தாவீது சவுலுக்கு உதவி செய்து பல வெற்றிகளை தேடி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நாம் பார்ப்போம் சகோதரங்களுக்கு இடையிலே, உறவினர்களுக்கு இடையிலே, நண்பர்களுக்கு இடையிலே அவதூறு பேசி புரணி பேசி புறங்கூறி தேவையற்றவற்றை சொல்லி நாம் பல உறவுகளை கெடுக்கிறோம். இரத்த உறவுகளை கூட நாம் முறிக்கிறோம். குடும்ப உறவை குலைக்கிறோம், சகோதர உறவை குலைக்கிறோம், அயலவர்கள் உறவை குறைக்கிறோம். பிரியமானவர்களை, ஆலயத்திலே நல்ல பணிகளிலே ஈடுபடுகிறவர்களுடைய உறவுகளை குறைக்கிறோம். இதனால் குலைத்து நாசமாக்குகிறோம். பிரியமானவர்களே, இது நமக்கு ஒரு சிறந்த உதாரணம். நீங்களும் நானும் யோனத்தான் போன்று உறவை வளர்க்கிறவர்களாக இருக்க, தாவீதை பற்றி நல்லவை கூறி நாம் உறவை வளர்க்கிறவர்களாக, அவதூறை விலக்கி வாழுகிறவர்களாக வாழ நமக்கு இந்த வெள்ளிக்கிழமை அழைக்கிறது. பிரியமானவர்கள், எனவே யாரையும் இனிமேல் ஆளுமை கொலை செய்ய மாட்டேன், படுகொலை என்கின்ற உள்ளாந்த ரீதியாக ஒரு மனிதனை அழிக்கின்ற தன்மையை நான் விட்டு விடுவேன் என்று பிரதிக்கினை செய்வோம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாம் சிலுவை பாதைக்கு போகிற பொழுது இந்த பாவத்திற்காக மனம் வருந்துவோம். 4 பேருடைய உறவை நான் குலைத்து மற்றவர்களை வஞ்சகப்படுத்தியமைக்காக மனம் வருந்தி பொருதி கேட்போம். உண்மையான இறைவன் மனம் திரும்புகிறவர்களுக்கு வாக்களிக்கிற அந்த நல்ல வாழ்வும் நிலை வாழ்வும் நமக்கு கிடைக்கும் என்ற மன உறுதியோடு பயணிப்போம். இன்னும் சொற்ப நாட்களே இருக்கிறது பாஸ்கா அனுபவத்தை கொண்டாட. மனம் திரும்புவோம், நல்லவற்றை பேசுவோம், இனிமையாக பேசுவோம், மற்றவர்களுடைய வாழ்வு மேம்பட, ஆசீர் பெருக இந்நாளிலே முயற்சிப்போம். நாம் செய்கிற தவம், நாம் செய்கிற நோன்பு, நாம் செய்கிற செபம் நம்மை உயிர்ப்பின் மகிழ்வுக்கு இட்டு செல்ல முயற்சிப்போம். பழையன கழிந்து புதியனவற்றை அணிந்து புதிய ஆதாம் இயேசுவினுடைய பாதையிலே நாம் தொடர முயற்சிப்போமா? இந்த வெள்ளிக்கிழமை நமக்கு அருள் தருவதாக. ஆமேன்.